மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வைஷ்ணவி மேலே சமகாலில் இருப்பீங்க. ப்ரோ எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ப்ரோ, நம்மளும் எரிச்சலாமா ப்ரோ ஸ்டாலின் ஃபோட்டோவை, ரொம்ப டென்ஷன் ஆகுது ப்ரோ, இந்த மாதிரி இந்த பொண்ணு நடந்துக்கிறது, அதுவும் இந்த பொண்ணு நடந்துக்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல ப்ரோ. அப்படி என்ன ப்ரோ வன்மம் இருக்குது? போகிக்கும் தலைவர் விஜய் அவர்களுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்குது? எனக்கு செம டென்ஷன் ஆகுது ப்ரோ, இதாவது பண்ணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், எதுவுமே பண்ண வேணாம், அமைதியாக இருங்க தம்பி. ஏதோ பேச்சு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது வித்தியாசமாக, என்ன கதை இது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் புகைப்படம் எரிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், உங்களோட சேர்த்து எனக்கும் கோபம் அதிகமாக வருது. இருந்தாலும் சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி வேறு ஒரு பின்னணி இருக்குது. இந்த பொண்ணை பற்றி நான் இது வரைக்கும் பேசுனதே கிடையாதுங்க. ஏன் கேங்கில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணை பற்றி நான் கடைசியாக எப்போ பேசினேன்னா, போன வருஷம் இந்த பொண்ணு கட்சி விட்டு விலகினாங்கல்ல, அப்போ தான் பேசினேன். அப்போம்போது இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், திமுகவில் உங்களுக்கு ஒரு பதவி கூட இப்போ வரைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன் தெரியுமா? இந்த பொண்ணை இந்த திமுக எதுக்கு பயன்படுத்துது, என்ன லாபி இது பின்னாடி இருக்குது, நம்மளை நோக்கி என்ன பண்ணுறாங்க, இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பொண்ணை எப்படி டீல் பண்ணுவீங்க. லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் இங்கே நீங்கள் பண்ண போகிறீங்க. அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு நம்ம கட்சி விட்டு நீக்கப்பட்டதுக்கும் இப்போ அந்த பொண்ணு இந்த சம்பவம் பண்ணதுக்கும் நடுவில் நான் 400 வீடியோ போட்டிருப்பேன் இந்த சேனலில். தாவேக்கா கதறவா எவ்வளவோ விஷயங்களை பற்றி நான் தொடர்ச்சியாக பேசியிருப்பேன். ஆனால் அந்த பொண்ணு அஜெண்டாக்குள்ளே நான் பலிகேடு ஆகலை. என்ன மாதிரி நீங்களும் பலிகேடு ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அத்தனை பேரும் அந்த பொண்ணை தற்குறின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த செயல் செய்ததன் மூலமாக நான் ஒரு தற்குறின்னு அந்த பொண்ணே சொல்லுது. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும். அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் தெளிவானமாக பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த பொண்ணு தற்குறிங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். அதை அந்த பொண்ணே ஒத்துக்குதுங்க. வெளிப்படையாக யாராவது இப்படி நடந்துப்பாங்களா? இந்த மாதிரி பதிலாம் நீங்கள் கொடுக்குற பொண்ணுகிட்ட ஏன் போய் விவாதிக்கிறீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் கேள்வியாக இருக்குது. இந்த சைடில் பாருங்கள், ஆக்சுவலாக அந்த மூவி ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த பிரசாந்த் இருக்கார்ல, அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஏமா அந்த மாதிரி நடந்துக்கிற, இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புமா, இந்த மாதிரிலாம் நடந்துக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு கோட் பண்ணி என்ன பதில் சொல்கிறது, என்ன முட்டு கொடுக்குறதுன்னு தெரியாமல் தான் ஒரு அட்டென்ஷனுக்காண்டி இந்த வேலையை பார்த்தாங்க. ஐயோ என்ன எல்லாரும் இப்படி திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு சினாரியோ போன பிறகு இது வந்து எப்படி சொல்லுதுன்னா, உருவத்தை எரிக்கிறேன், இது என்ன அரசியல் கருத்தில் பூசா, இங்கே பாருங்க எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள், ஏகப்பட்ட புகைப்படங்களை காமிக்குது. நான் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், உருவத்தை எரிக்கிறது அப்படிங்கிறது அரசியல் களத்தில் பூசு கிடையாது. இந்த போராட்டம் முதல்ல காவல்துறையால் தடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு மனிதருக்கு எதிராக கருத்து தெரிவிக்கலாம், அவருடைய உருவத்தை எரிக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும், அவர் அதிகாரத்தில் இருக்கார் அதிகாரத்தில் இல்லை, எதுவாக இருந்தாலும் காவல்துறை தடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் நடத்தின அத்தனை போராட்டத்திலையும் வீடியோ எதுவும் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், அதிகாரத்தில் இருந்து கொண்டு, அதிகார மமதையில் இருந்து கொண்டு ஒருத்தர் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசுகிறாரு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு துரோகம் செய்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு ஏதோ ஒன்று மாதிரி நடந்துக்கிறாரு, குறிப்பிட்ட ஊருக்கு, நான் சொல்கிறது குறிப்பிட்டன்னு சொல்கிறது அது ஊராக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உச்சபட்சமாக தாங்கிட்டு அதிகாரத்துக்கு தன்னால் எதுவுமே செய்ய முடியும் அப்படிங்கிற போர்வையில் ஒருத்தர் செயல்படும் போது சமூகமாக எழுந்து இப்படிலாம் நடந்துக்க கூடாது, உன்னை நாங்கள் எரிச்சு எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பதிவு செய்வாங்க அந்த அரசியல் களத்தில். இந்த மாதிரி சினாரியோவில் தலைவர் விஜய் அவர்கள் எங்கே வந்தார்? அவர் அதிகாரத்துக்கு வந்து ஏதாவது குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட்டாரா, அல்லது ஊழல் பண்ணாரா, இல்லை ஜாதி அரசியல் பேசுகிறாரா, மத அரசியல் பேசுகிறாரா, இல்லை யாருக்காவது எதிராக பேசுகிறாரா, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் யாரும் மரியாதை இல்லாமல் பேசுகிறாரா? எதுவுமே பண்ணாத ஒருத்தரோட உருவத்தை எரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இவர் எல்லாருக்குமானவர். இவருடைய அரசியல் வருகை பல பேருக்கு பிடிக்காம போயிருக்கு. அதே நேரத்தில் இவரை கொல்லணும், இவரை எரிக்கணுங்கிற சிந்தனை போக்கில் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுடைய மூத்த நிர்வாகிகள், நான் சொல்றது உண்மையான உடன்பிறப்புகள் கூட, அந்த மனுஷன் இடதுசாரி சிந்தனை தானப்பா எடுத்து வரார் இந்த அரசியல் களத்தில். அவர் வந்து பிஜேபி மாதிரி வலதுசாரி சிந்தனையில் இல்லை. ஸோ இவரை எதுக்கு நம்ம எரிக்கணும், இவரை எதிர்க்கணும், ஏன்னா நம்மளுடைய அதிகாரம் போயிடும். ஆனால் இவரை எரிக்கணுங்கிறத யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்கள உருவத்தை எரிச்சு எரிப்பை பதிவு செய்வாங்க. அதிகாரத்துக்கு இப்போ போயிட்டு இருக்காரு, அதிகாரத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் உருவத்தை எரிச்சு விட்டு இந்த பொண்ணு சொல்ற காரணம் இதுவாக தான் இருக்கு. இந்த பொண்ணுக்கு அறிவே கிடையாதுங்கிறத நான் நிரூபிக்கும் விதமாக இன்னொன்று விஷயம் சொல்கிறேன். இந்த பொண்ணு நம்மளை தொடர்ச்சியாக தாக்கி நிறையா ட்வீட் போடும், நிறைய விஷயங்கள் பேசும். தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி சம்பந்தப்பட்ட ஒரு குழு ஒன்று போட்டிருக்காரு. அந்த குழுவில் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பேர் இல்லை, வேறு சில பேர், ஒரு 14 பேர் அந்த குழுவில் போட்டிருக்காப்புல. இந்த பொண்ணை அந்த ட்வீட்டை கோட் பண்ணி என்ன ட்வீட் போட்டிருக்குன்னு பாருங்களேன். ஏன் செங்கோட்டையன் பேர் இல்லாமல் இருக்குது? உனக்கு என்ன பிரச்சனை? என் கட்சியில் செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, எந்த குழுவில் அவர் பேர் போடணும், எந்த குழுவில் அவர் பேர் போடக்கூடாதுங்கிறதுலாம் ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும்
பண்ணணும்னே தெரியாதுங்க. ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கரூர் இன்சிடென்ட்டில் ஒரு ஏஐ வீடியோ வந்து வெளியிட்டு ஒரு பெரிய சர்ச்சைக்கு உள்ளானுச்சு. அந்த பொண்ணு அந்த உடல்கள் அத்தனையுமே போய் தலைவட்ட ஆறுதல் பெற மாதிரி ஒரு கேவலமான ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணிச்சு. இந்த பொண்ணோட அரசியல் புரிதல் இதுதாங்க. இதுக்கு எதிராக உட்காந்து பேச போறீங்களா, இல்லை நேரத்தை விரயம் பண்ண போறீங்களா? தினசரி உட்காந்து வைஷ்ணவி வைஷ்ணவி வைஷ்ணவின்னு சொல்லி ஏதோ ஜபம் சொல்ற மாதிரி நம்ம தோழர்கள் நிறைய பேர் இந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதுயா. ஏன் அந்த பொண்ணுகிட்ட போய் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க சண்டை போட்டு ஒரு கருத்தை பதிவு செய்யும் போது கூட அந்த கருத்தை புரிஞ்சுக்கிற அறிவு கூட அந்த பொண்ணு கிடையாது. அப்புறம் இருந்தும் அந்த பொண்ணை ஏன் உட்காந்து நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால தான் நான் ஒண்ணுமே பண்றது கிடையாதுங்க. அந்த பொண்ணை கடந்து நான் வாடு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்களோட இந்த போட்டோவெல்லாம் போட்டு எரிக்கிற சினாரியோக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த பொண்ணு ஊடகத்தில் வரணும். ஐயா என்னங்க நம்மளை கண்டுக்கிட்டாங்க கொஞ்ச நாள், கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு ரீச் ரொம்ப கம்மியாயிடுச்சு, மறுபடியும் ரீச்சுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தனிப்பட்ட முறையில் இந்த பொண்ணா அந்த வேலையை பார்த்துருக்கலாம். ரெண்டாவது இதுக்கு பின்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தோழர்கள் ஏன் தலைவனா இருக்கிற வைஷ்ணவி நான் எரிக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், வைஷ்ணவியோட தலைவர் யார் இருக்காரு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, கொஞ்சம் போனால் நம்ம 10 ரூபா பாலாஜி இருக்கார்ல அவர், இந்த 3 பேரோட போட்டோவை நான் எரிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வைஷ்ணவி மீதான கோபம் வைஷ்ணவி மேலே காட்ட தெரியாது. ஏன் நீ வைஷ்ணவி வந்து என்னை என் தலைவனை தானே எரிச்சா, அப்போ நான் உன் தலைவனை எரிச்சு அந்த வழியை உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பசங்க செய்வாங்க. அப்போ நம்ம பசங்க மேலே என்ன பண்ணுவாங்க, இவர் திமுக தலைவர், இன்னொரு பக்கம் இருக்கிறவர் இளைஞரணி செயலாளர் மட்டும் கிடையாது, இவர் திமுகவோட தலைவரை தாண்டி தமிழ்நாட்டோட முதலமைச்சர். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் புகைப்படத்தை எரிக்கிறியா, தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் புகைப்படத்தை எரிக்கிறியா, ஒரு எம்எல்ஏ புகைப்படத்தை எரிக்கிறியா, உன்னை நான் கைது பண்ணுவேன்னு சொல்லி காவல்துறை வேகமாக வரும். ஏன்னா ஆயாக்கே தனிப்படை அமைச்சவங்க நம்மளை கைது பண்ண எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ இங்கே விஜயண்ணாக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும்போது அவர் அரசியல் தலைவருங்க அப்படின்னு கடந்து போயிருவாங்க. இவங்களை நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அவர் அதிகாரத்தோட மிக முக்கியமான முகங்க, தமிழ்நாட்டோட நிர்வாக தலைவருங்க அவர் எப்படிங்க நீங்க எரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்புவாங்க. நம்ம மேல வழக்கு பதிவு செய்வாங்க, நம்மளை ட்ரிகர் பண்ணுவாங்க, கோர்ட்டு கேஸ் இயரிங்கு ஏறத்தாழ பல்வேறு விதமான பஞ்சாயத்து இது பின்னாடி இருக்குது. இந்த பொண்ணுக்கு இதாங்க தேவை. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று கீழே போய் நம்ம பசங்க ஒரு 10 கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் என்னை தப்பாக திட்டாங்க, தாவேக்கா தொண்டர்கள் ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வந்து நம்மக்கிட்ட சண்டை போடும். ஒரு விக்டிமாய் தன்னைத்தானே வந்து காமிச்சுக்க ட்ரை பண்ணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது. அதனால தான் இப்போ வரைக்கும் திமுக அந்த பொண்ணுக்கு எந்த விதமான பதவியும் கொடுக்கல. வாமா வந்து சேர்ந்துக்க, அவ்வளோதான். இப்போ வரைக்கும் திமுக அந்த பொண்ணை இப்படி தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. உன் வேலை என்ன, விஜய் ஃபேனை ட்ரிகர் பண்ணி இந்த பக்கம் திரும்பணும், தாவேக்கா தொண்டர்களை ட்ரிகர் பண்ணி இந்த பக்கம் திரும்பணும். இந்த 2 அஜெண்டால மட்டும் நீ ஒர்க் பண்ணு. உனக்கு ரீச் இல்லைனா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்கு எதிராக நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதான் திமுக அந்த பொண்ணு கொடுத்த சுதந்திரம். ஏன்னா இப்போ வரைக்கும் திமுக மேடையில் அந்த பொண்ணு பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை அந்த தந்தி டிவியில் நடத்தக்கூடிய அந்த விவாத நிகழ்ச்சிகள், இல்லை நியூஸில் நடக்கக்கூடிய அந்த டிபேட்டு, இதெல்லாம் திமுக சார்பாக அந்த பொண்ணு உட்காந்து பேசி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த பொண்ணுக்கு அறிவு கிடையாதுங்கிறது திமுகக்கே நல்லா தெரியுங்க. திமுகக்கே நல்லா தெரிஞ்சதுனால தான் திமுக எதுக்காண்டி இந்த பொண்ணை பயன்படுத்தினா, தாவேக்கா பற்றி ஏதாவது ஒன்று சொல்லு, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் 2 மணி நேரம். இப்போ இந்த வீடியோ வந்ததுக்கு 2 நாள் நம்ம பசங்க இந்த பொண்ணை திட்டுவானுங்க, அப்படியே போகும். 2 நாள் திமுக எதிராக விமர்சனம் வராது. அதுக்காண்டி இந்த பொண்ணை திமுக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு அறிவு இருந்துச்சுன்னா திமுக இதை எங்கெங்க பயன்படுத்தணுமோ அங்கங்க பயன்படுத்தும். ஏன்னா அறிவில்லாதவனே திமுக, இந்த பொண்ணோட அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவனே திமுக பயங்கரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு அறிவு மட்டும் இருந்துச்சுன்னா திமுக, நான் சொன்னபடி அந்த மக்கள் மன்றம், அந்த டிபேட் இங்கெல்லாம் கூட்டு போயிட்டு திமுக சார்பாக பேசு, நீ பயங்கரமாக பேசு, திராவிட இயக்க கருத்துக்களை பேசு, திமுக வரலாறை பேசு, அதிமுக எதிராக பயங்கரமாக பேசு, பாஜக எதிராக பயங்கரமாக பேசு. அதிமுக பாஜக பற்றி இந்த பொண்ணுக்கு விமர்சிக்கவே தெரியாது. திமுக தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக எதிராக பேசிட்டு இருப்பார். ஆனால் பாஜக எதிராக இந்த பொண்ணு பேசாது, தாவேக்கா எதிராக உட்காந்து பேசும். ஏன்னா இந்த பொண்ணுக்கு பாஜகவை ஏன் எதிர்க்கணும்னு இந்த பொண்ணுக்கு தெரியாதுங்க. இப்படிப்பட்ட தற்குறித்தனமான பல காரணங்களை சொல்லக்கூடிய இந்த பொண்ணை உட்காந்து எதிர்த்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ ஃபோட்டோவை புகைப்படத்தை எரிக்கக்கூடிய பல்வேறு காணொலிகள் நான் பார்த்தேன். அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அரெஸ்ட் என்ன சாதாரண விஷயமா? கடந்து வர்றது. நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் எனக்கு வலிக்குங்க. நம்ம கட்சிக்காரன் யாராவது ஒருத்தன் கைது செய்யப்பட்டால், இந்த நிகழ்வுக்கு இல்லை எந்த நிகழ்வுக்கு கைது செய்யப்பட்டாலும் அது அறம் தவறிய அதிகார வர்க்கத்தின் கைதாக இருந்தால் எனக்கு வலிக்கும். என்ன மாதிரி நம்ம தோழர்கள் அத்தனை பேருக்கு வலிக்கும். என்ன மாதிரி நம்ம தோழர்களை தாண்டி தலைவருக்கு வலிக்குங்க. தலைவருக்கு இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வலியை ஏற்படுத்தாதீர் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறேன். என் கூட எத்தனை பேர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண போகிறீங்களோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.